வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இந்த மேங்கோ சீசனில் மிஸ் பண்ணாமல் செய்யணும் அப்படிங்கிற ரெசிப்பியில் இதுவும் கண்டிப்பாக இருக்கும். வாங்க மேங்கோ சாகோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 நல்லா பழுத்த மாம்பழம் எடுத்துக்கோங்க. தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணிடுங்க. இது ரொம்ப சுவையான ஒரு புடிங். இதை நீங்கள் கெட்டியாக புடிங் மாதிரியும் சாப்பிட்லாம், இல்லை நம்ம தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் அதை கொஞ்சம் அதிகப்படுத்தி மில்க் ஷேக் மாதிரியும் குடிக்கலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ண மாம்பழ துண்டுகளை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதோட 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், 1/2 கப் தேங்காய் பால், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த அளவு தேங்காய் பால் சேர்க்கும் போது இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் புட்டிங்காக யூஸ் பண்ணணுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் இன்னொரு 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இன்னுமே தண்ணியாக வேணும்னா தேங்காய் பால் அதிகப்படுத்திக்கோங்க. இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம், இல்லை கண்டென்ஸ் மில்க் வேண்டாம்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் ஜவ்வரிசி, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஜவ்வரிசி சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை வேக விடணும். இதோ ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வெந்துருச்சு. நம்மளுக்கு தண்ணி வேண்டாம், ஸோ அதை வடிகட்டிடலாம். இதோ ஜவ்வரிசியையும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஒரு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டம்ளர்லேயும் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ ஜூஸ் ஊற்றுங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதுக்கு மேலே நறுக்கின மாம்பழ துண்டுகளை சேருங்க. இதுக்கு மேலே நறுக்கின பாதாம், கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் குங்குமப்பூ. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் டேஸ்டான மேங்கோ சாகோ ரெடி. ட்ரை பண்ணுங்கள். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.